யாரடா தேடிட்டு இருக்க? வெண்ணிலாவை நீ பாத்தியா? உன்னதான் கேக்குறேன். யாரு? வெண்ணிலாவை நீ தேடுறியா? ஆச்சரியமா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுனா. இல்லடா, நான் பார்க்கலையே. அவ எங்க போயிருக்க போறா? ரூம்ல தான் இருக்க போறா. அவ ரூம்ல இருந்தா நான் ஏன் தேட போறேன்? ரூம்ல இல்லையா? அடிபட்டு இருக்கும் போது ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம எங்க போனா? வான்மதி, வெண்ணிலா உங்களை பார்க்க எதுவும் வந்தாளா? இல்லையே. ஏன், என்னாச்சு? அவளை ரூம்ல காணோம். வீட்லயும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். வீட்ல எங்கேயுமே காணுமா? நீ ஏதாவது சண்டை போட்டியா? நான் எதுவும் சண்டை போடல. அப்புறம் எப்படிடா காணாம போவா? போயிடு. உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா கண்டிப்பா நான் போயிடுவேன். ஒரு வேளை சொன்ன மாதிரியே போயிட்டாளோ? வருண், பதில் சொல்றா. இப்ப பதில் சொல்ல நேரம் இல்ல, நான் வந்து பேசுறேன். டேய் டேய், என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? வருண் பேசிட்டு போறத பார்த்தா அவர் ஏதோ பிரச்சனை பண்ணி அதனால வெண்ணிலா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போன மாதிரில தெரியுது. அவ அடிபட்டு முடியாம இருக்காங்க. இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கணும். ஐயோ வான்மதி, வான்மதி ப்ளீஸ், ஏன் கத்துறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. வெண்ணிலா அப்படி யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போற பொண்ணெல்லாம் இல்ல. சத்தம் போடுறேனா? என்ன கௌதம், நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படிப்பட்டவ கிட்ட உங்க தம்பி எப்படி பிரச்சனை பண்ணலாம்? அத ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ எங்க போனாலோ என்ன ஆச்சோ? ஐயோ கடவுளே. வருண் தேடி போயிருக்கான்ல. பயப்படாதீங்க, வெண்ணிலாக்கு எதுவும் ஆகாதுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கௌதம், அங்க என்ன சத்தம்? என்ன வான்மதி, என்னாச்சு? வெண்ணிலாவை காணோம் அத்தை. என்னம்மா சொல்ற? அவ ரூம்ல தானமா இருந்தா? ரூம்ல இல்ல அத்தை, வீட்ல எங்க வேணாலும் தேடி பாருங்க, வெண்ணிலா இருக்க மாட்டா. வெண்ணிலா காணுமா? ஓடி போயிட்டா? அவ ஓடி போனாலா இல்ல இவளே பிளான் பண்ணி அவளை ஓட வச்சுட்டாளா?